friends, welcome to my channel ரமேஷ் முருகன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ப்ரோக்கோலி வச்சு ஒரு ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்கோலி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவு. அதே மாதிரி ஃபேஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஃபேஸ் பேக்குங்க. இதில் நான் ப்ரோக்கோலியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா க்ரீன் டீ சேர்க்க போகிறோம். நம்ம ஹாட் வாட்டரில் நல்லா டிப் பண்ணி இந்த க்ரீன் டீ நம்ம எடுத்துக்க போகிறோம் ஜூஸு. அதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா தேன் சேர்க்குறேன்னா இப்போ இதை வச்சு தான் நான் ஒரு பேக் ரெடி பண்ண போகிறோம். நான் க்ரீன் டீயை முன்னாடி சொன்ன மாதிரி ஹாட் வாட்டரில் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு க்ரீன் டீயில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்கள் இருக்கிறதுனால நம்ம சருமம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நான் ஆல்ரெடி மிக்சியில் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ப்ரோக்கோலியை. இது கூட வந்து நான் 2 ட்ராப் தேன் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் க்ரீன் டீ 2 ஸ்பூன் ஊற்றுறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். உங்களுக்கு ப்ரோக்கோலியில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ மற்றும் சி அதிகமாக இருக்குது உங்களுக்கு. அதனால் இந்த சத்துக்கள் அதிகமாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா நம்ம சருமம் எப்பயுமே ஈரப்பதம் குறையாமல் பாதுகாக்க இந்த பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோல் வந்து நம்மளுக்கு நல்லா பளபளப்பாக இருக்கும். இதை மந்த்லி நீங்கள் 2 or 3 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யங்கான தோற்றத்தை இந்த ப்ரோக்கோலி உங்களுக்கு கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.